வணக்கம் நண்பர்களே. நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இந்த மிகவும் அரிதான நாணயங்கள் வரிசையில் ரூபாயில் வெளிவந்த நாணயங்களில் 1991ஆம் ஆண்டு வெளிவந்த நாணயம் மிகவும் அரிதான நாணயமாக உள்ளதால் இதன் முழு விவரங்களையும் பற்றி நாம் பார்ப்போம் நண்பர்களே. இந்த ரூபாய் நாணயம் 1982 முதல் 1991ஆம் ஆண்டு வரை அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது நண்பர்களே. இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும் அசோக சின்னத்திற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி என்ற இந்தியிலும் பக்கவாட்டில் இந்தியா என்ற ஆங்கிலத்திலும் பாரத் என்ற இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மறுபுறம் நடுவில் 1 என்ற எண்ணும் டெனாமிஷனும், இதற்கு கீழே ருபி என்று ஆங்கிலத்திலும், இதற்கு கீழே 1991 என்ற வருடமும் வருடத்திற்கு கீழே மின்ட் மார்க்கும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். மின்ட் மார்க்கும் அச்சரிக்கணும். மேலே ருப்பியா என்ற இந்தியிலும் பக்கவாட்டில் 2 கோதுமை கதிர்கள் போலவும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். நாணயத்தின் உள்வட்டத்தில் 7 பட்டைகள் போலவும் 7 பட்டைகளை சுற்றியும் புள்ளியாகவும் இருக்கும் நண்பர்களே. இந்த நாணயம் காப்பர் நிக்கல் என்ற உலோக கலவையால் அச்சரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது நண்பர்களே. இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 26 mm. இதன் வடிவம் வட்ட வடிவம். ஓர விளிம்பு செக்யூரிட்டி எட்ஜ் பாதுகாப்பு விளிம்பு. 1997 வெளியிடப்பட்ட இந்த நாணயம் மொத்தம் 4 நாணயசாலைகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது நண்பர்களே. பம்பாய், கல்கத்தா, ஹைதராபாத் மற்றும் நொய்டா. இதில் நொய்டாவில் அச்சடிக்கப்பட்ட புள்ளி குறியீடு உள்ள நாணயம் மட்டும்தான் மிகவும் அரிதான நாணயமாக ரேர் காயினாக உள்ளது நண்பர்களே. இந்த புள்ளி குறியீடு உள்ள நாணயம் மிகவும் அரிதான நாணயமாக உள்ளதால் இதன் மதிப்பு மிகவும் அதிகமாகவே உள்ளது நண்பர்களே. வெரி ஃபைன் கண்டிஷனே 10,000 ரூபாயிலிருந்து யுஎன்சியாக இருந்தால் 80,000 ரூபாய் வரை உள்ளது நண்பர்கள். எனவே இந்த நாணயம் உங்கள் கையில் உங்கள் சேகரிப்பில் இருந்தால் கண்டிப்பாக செமிக்கில் வைக்கும். இதில் போலிகள் மிகவும் நடமாடுகின்றது நண்பர்களே. எனவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாணயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் செய்து ஷேர் செய்யணும். இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.